கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். ஆமேன். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே டாக்டர் லூக்கா மனுஷகுமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அழகாக ஆவியானவரை கொண்டு எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல. ஆகவே யோவானில் வாசிக்கிறோம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் அவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி. ஆகவே அந்த வசனத்தில் பார்க்கும்போது மனுஷகுமாரன் ஜீவனை கொடுக்க தான் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்காக அல்ல, ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லையா? அதுதான் மத்தியிலெல்லாம் வாசிக்கும்போது மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் சொல்லி தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதுகிறார். இப்படி ஆண்டவர் வந்த நோக்கமே ஜீவனை கொடுக்க, ஜீவனை கொடுத்து மனுஷனை ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார். ஆனால் சாத்தான் அழிக்கிறதுக்காக வந்தான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதைன்னு சொல்கிறார். ஆகவே அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கும்போது நாம் அழிந்து போகாதபடிக்கு நித்தியமாய் வாழப்போகிற இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அங்கே தான் நம்ம அவரோடு கூட நித்தியமாக வாழப்போகிறோம். ஆகவே டாக்டர் லூக்கா சொன்னது போல் மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். ஆமாம், ரட்சிக்க தான் வந்தார், ரட்சகர். ஆனால் இப்போது வரப்போகிறவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது வருகை இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது வருகை அவர் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே அவர் சமூகத்தில் நாம் நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறோம். ஆகவே நாம் ஆயத்தமாவோம். அவரை சந்திக்க, அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பலப்படுத்துவாராக. ஆமென். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் வந்த நோக்கம் குறித்து நாங்கள் லூக்கா மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தைகளை வாசித்து தியானித்தோம். ஆகவே அந்த நோக்கத்தை அறிந்து அடையினே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.